அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லப்பமா நமக்கு அருளிய திருவொற்பாவிலிருந்து சிற்சக்தி துதி என்ற பதிகத்தில் இருக்கின்ற பாடலுடைய விளக்கங்களை பார்க்க போகிறோம். சிற்சக்தி துதி என்பது சுத்த சன்மார்க்க கொடியை பற்றி கூறுவது. சுத்த சன்மார்க்க கொடி என்பது சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட இறைவனை பற்றி கூறுவது. அப்போ இவர் காலகட்டங்களில் இந்த பிரபஞ்சத்திலேயே சுத்த சன்மார்க்கத்திற்கென்று, அதாவது மார்க்கத்திற்கென்று ஒரு கொடி கட்டியவர் நமது பிள்ளை பெருமானவர்கள். அப்போ சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட இறைவன் எப்படிப்பட்டவர், இந்த கொடியை ஏன் ஏற்றி பேருபதேசம் செய்தார் என்பதை நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். முதலிலே வளர்ப்பமானவர்கள் ஒரு தாயின் வழியாக இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்று சென்னையிலே 33 ஆண்டுகளும் தோன்றும் துணையான காலகட்டங்களில் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றி கொண்டிருந்த போது இறைவனுடைய அருள் கிடைக்காமல் எப்படியெல்லாம் துன்பப்பட்டார் என்பதை நாம் ஏற்கனவே திருவொற்பா பாடல்களின் மூலமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவிளையாடல் என்ற பதிவுகளிலே நாம் ஏற்கனவே பார்த்தோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவிளையாடலை 350 பதிவுகளிலே நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்திருந்தால் புரிந்திருக்கும். அப்போது சுத்த சன்மார்க்கத்திற்கென்று ஒரு கொடி கட்டியது நமது பிள்ளை பெருமானவர்கள். இந்த கொடி என்பது சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட இறைவனை குறிப்பிடுவது. அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த பாடலுடைய விளக்கங்களை பார்க்க போகிறோம். பாடலை நல்லா கவனியுங்கள். ஜோதி கொடியே, ஆனந்த சுரூப கொடியே, ஜோதி உரு பாதி கொடியே, ஜோதி வளப்பாக கொடியே, என்னை ஈன்ற ஆதி கொடியே, உலகு கட்டி ஆளும் கொடியே, சன்மார்க்க நீதி கொடியே, சிவகாம நிமலக் கொடியே, அருளகவே. ஒவ்வொரு சன்மார்க்க சங்கத்திலும் கொடியேற்றுவார்கள். இது 10 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலுக்கும் ஏற்றபடி எப்படி அந்த கொடியை ஏற்றுவார்கள் என்பதை ஏற்கனவே நாம் தெளிவாக பார்த்திருக்கிறோம். இந்த பாடலில் கூறப்பட்ட ஜோதி கொடியே, ஜோதி கொடி என்பது அருட்பெருஞ்சோதி கொடியே, சுத்த சன்மார்க்க நெறி கொடியே, ஆனந்த சொரூப கொடியே, பேரின்ப நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற சுத்த சன்மார்க்க கொடியே, ஜோதி உரு பாதி கொடியே, ஜோதி வளப்பாக கொடியே. இங்கே சிவகாமி வள்ளியை பற்றி ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார். இறைவன் ஒரு பக்கமாக சிவகாமி வள்ளி அம்மையை கொண்ட இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை குறிக்கக்கூடிய இந்த நிகழ்வை இந்த பாடலிலே நாம் பார்க்கிறோம். என்னை ஈன்ற ஆதிக்கொடியே, அற்புதமான வரி. இங்குதான் அவருடைய வருகையை இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்றதை தெளிவாக கூறுகிறார். இதே இன்னொரு பாடலில் கூறுவார், நீயே என் தந்தை அருளுடையாய், என்னை நேர்ந்து பெற்ற தாயே என்று கூறுவார். வல்லப்பமானவர்கள் இந்த பூலோகத்துக்கு வருவிக்க உற்றதற்கு காரணமே ஏற்கனவே பிரபஞ்சத்தில் தோன்றிய அந்த 4 யுகங்களிலுமே, கிரேத யுகம், திரேயுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே தோன்றிய மதங்களும் சமயங்களும் மார்க்கங்களும் அழிந்துவிட்ட நிலையில் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சதுர யுகத்திலே, சுத்த சன்மார்க்க காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கென்று ஒரு மார்க்க வேண்டும் என்பதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி அதை தன் மகன் கையில் கொடுத்து உலக மக்களையெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன் அருளால் பெற்றெடுத்த ஒரு ஆண்மகனை இந்த பூலோகிற்கு வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற விளக்கங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். என்னை ஈன்ற ஆதிக்கொடியே, ஆதிக்கொடி என்பது ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன், சுயமாக தோன்றிய இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் என்னை பெற்றெடுத்தார். என்னை பெற்றெடுத்து இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்தார் என்பதை இந்த வரியிலே கூறுகிறார். ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற என்னைத்தான் ஈன்று அமுதளித்த இனிய நற்றாயே என்று கூறுவார். வல்லப்பமானவர்கள் இந்த பூலோக வருவிக்க கூட்டாத காரணத்தை இந்த கொடிப்பாட்டு மூலமாக
நமக்கு தெளிவாக அருளியிருக்கிறார்கள். இந்த கொடிதான், இந்த சன்மார்க்க கொடிதான், சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட அந்த சன்மார்க்க கொடிதான் உலகை இனிமே கட்டி ஆளப்போகிறது. அப்போ உலக மக்கள் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடிய கொடி சுத்த சன்மார்க்க கொடி. உலகை கட்டி ஆளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே. சுத்த சன்மார்க்கத்தினுடைய சத்திய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற சுத்த சன்மார்க்க கொடியே சிவகாம நிமலக்கொடியே அருள்கவே. சிவகாம நிமலக்கொடி என்பது சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற இறைவன் 5 மலங்களை நீங்கிய இறைவன். 5 மலங்களை நீங்கிய இறைவன். ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதை. அதான் நிமலன் என்று கூறுவார். அப்படி இறைவனை குறிக்கக்கூடிய சுத்த சன்மார்க்கத்தை குறிக்கக்கூடிய மலங்களை நீக்கக்கூடிய அப்படிப்பட்ட கொடியே அருளுகவே, எனக்கு அருள வேண்டும் என்று கூறுகிறார். இது 1வது பாடல். தினமும் 2 பாடல் விளக்கமாக நாம் பார்க்கலாம். மொத்தம் 10 பாடல்கள். இன்று 2 பாடலுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். மீதி அடுத்தடுத்த தினங்களிலே பார்க்க போகிறோம். பொருள் நற்கொடியே, பொருள் நன்கொடியே என்று அந்த பாடலிலே வரி இருக்கும். அதுக்கு பொருள் நற்கொடியே என்று நாம் பிரித்து படிக்க வேண்டும். பொருள் நற்கொடியே, மாற்று உயர்ந்த பொன்னம் கொடியே. மாற்று உயர்ந்த பொன்னம் கொடியே, போதாந்த வருணக் கொடியே, எல்லாம் செய்வல்லார் இடம் சேர் மணிக்கொடியே, கருணை கொடியே, ஞான சிவகாம கொடியே அருள்கவே. பொருள் நற்கொடியே என்பது அருள் செல்வமும் பொருள் செல்வமும் நிறைந்த அப்படிப்பட்ட இறைவனை கொண்ட சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த இந்த கொடியை குறிப்பிடுவது இறைவனை குறிப்பிடுவதாக அர்த்தம். 6ஆம் திருமுறையிலே சில பாடல்களிலே வல்லற்பமானவர்கள் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்காக தன்னை ஒரு தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் வர்ணனை செய்து பாடல்களை அருளியிருப்பார்கள். அதே நிலையை போன்றுதான் கொடிப்பாட்டு என்பது சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட இறைவனை பற்றி கூறுவது. அருள் செல்வமும் பொருள் செல்வமும் கொண்ட கொடியே, மாற்று உயர்ந்த பொன்னம் கொடியே. பொன்னம் கொடியே என்பது மாற்று உயர்ந்த, விலை மதிக்க முடியாத, மாற்று இல்லாத பொன் போன்று மின்னிக் கொண்டிருக்கின்ற கொடியே, போதாந்த வர்ணக் கொடியே. போதாந்த வர்ணம் என்பது போதாந்த முதல் 6 வர்ணங்களை உடைய, வர்ணங்கள் என்பது வகைகளை உடைய, 6 அந்தங்களை உடைய கொடியே. 6 அந்தங்கள் என்பது கலாந்தம், போதாந்தம், யோகாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம். இப்படி 6 அந்தங்களை தன்னிடத்தில் கொண்ட கொடியே, எல்லாம் செய்வல்லார் இடம் சேர் மணிக்கொடியே. எல்லாம் செய்வல்லார் இடம் சேர் மணிக்கொடியே. எல்லாம் செய்வல்லார் யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கள் அவர்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய யாருன்னா சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அப்போ சுத்த சன்மார்க்கத்தில் சேர்ந்தவர்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கின்ற அப்படி நிலையில் இருக்கின்ற மணிக்கொடியே, கருணை கொடியே. கருணை கொடியே, ஞான சிவகாம கொடியே. மெஞ்ஞான நிலையில் இருந்து கொண்டு சுத்த சிவஞான வெளியில் இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சுத்த சன்மார்க்க நெறிகளை பின்பற்றி கொண்டிருக்கின்ற கொடியே எனக்கு அருளுகவே என்று இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இது சுத்த சன்மார்க்கத்திற்கு என்று ஒரு கொடியை உருவாக்க வேண்டும். யாருமே எந்த மார்க்கத்திற்கும் கொடி கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய மார்க்கங்கள் எல்லாம் அழிந்து விட்டன. அப்போ சுத்த சன்மார்க்கத்திற்கென்று ஒரு கொடி வேண்டும் என்பதற்காகவே இந்த கொடியை உருவாக்கி இதை பிண்டங்களிலே அதனுடைய கொடி நிலையை வல்லப்பமானவர்கள் தெளிவாக நமக்கு அருளியிருப்பார்கள். அதை பேர் உபதேசத்திலே நாம் பார்க்க போகிறோம். முதலிலே பாடலுடைய விளக்கம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அந்த கொடி எப்படிப்பட்டது, அது இங்கே உச்சந்தலிலிருந்து உள்நாக்கு வழியாக அந்த நாபிகள் வழியாக அந்த நரம்புகள் எப்படி ஏறி இறங்குது என்பதை பற்றி தான் இந்த கொடியை பற்றி பிண்டங்களிலே விளக்கியிருப்பார்கள். அதை நாம் பேர் உபதேசத்திலே பார்க்க போகிறோம். ஆக இந்த கொடி பாட்டு என்பது ஏற்கனவே கூறியது போல சுத்த சன்மார்க்க நெறிகளை பற்றி கூறுவது மட்டுமல்லாமல் இறைவனை பற்றி குறிப்பிடுவது. எனக்கு அருள வேண்டும் என்ற நிலையில் அவர் இந்த பாடல்களை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இந்த கொடியேற்றம் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்திலே 22/10/1873 ஐப்பசி திங்கள் 7ஆம் நாள்
புதன்கிழமை அன்று கொடியேற்றி அந்த சுத்த சன்மார்க்க நெறிகளை பற்றி எப்படி பேருபதேசம் செய்கிறார், இறைவனுடைய நிலைகளை பற்றி எப்படி பேருபதேசம் செய்கிறார், இவர் சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் சார்ந்திருந்த போது அந்த நிலைகளெல்லாம் எப்படி இருந்தார் என்பதையும், இயற்கை உண்மை விளக்க கடவுளாகிய அருட்பெருஞ்சார்ந்தவரை நிலைகளை எப்படியெல்லாம் விளக்கி கூறுகிறார் என்பதையும் நாம் படிப்படியாக பார்க்க போகிறோம். நல்லா கவனிச்சிக்கங்க. வல்லப்பமான அவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க உற்ற 51 ஆண்டுகளிலே 48 ஆண்டுகள் இங்கே சென்னையிலே கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள், கருங்குழியிலே 9 ஆண்டுகள், வடலூரிலே 3 ஆண்டுகள், அதன் பிறகு மேட்டுக்குப்பத்திலே 3 ஆண்டுகள் உறைவிடமாக கொண்டிருந்தார்கள். 51 ஆண்டுகளுடைய இறைவனுடைய திருவிளையாடல்களை 8 பிரித்து தன் மகனுக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வல்லப்பமான அவர்கள் மேட்டுக்குப்பத்திலே உறைவிடமாக கொண்டிருந்த பொழுது 22/10/1873 ஆண்டு ஐப்பசி திங்கள் 7ஆம் நாள் கிழமை புதன்கிழமை காலை 8 மணிக்கு கொடியேற்றி பேருபதேசம் செய்கிறார்கள். அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த பாடலின் விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சாதிகளையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சார்ந்து கொண்டு உலக மக்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையை ஒரு பாடலிலே விளக்கமாக நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த விளக்கத்தை பாருங்கள். அதாவது 6ஆம் திருமுறையிலே 105வது பதிகம் புனித குலம் பெருமாறு புகழல் என்ற ஒரு பதிகம் இருக்கிறது. புனித குலம் என்பது சுத்த சன்மார்க்கத்தினுடைய குலம். சுத்த சன்மார்க்கத்தை எப்படி பெறுவது, உலக மக்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை கூறுவதுதான் புனித குலம் பெருமாறு புகழல் என்ற ஒரு பதிகத்திலே இன்று 1வது பாடல். இந்த பாடலுக்கும் கொடி பாட்டுக்கும் சம்பந்தம் உண்டு. இறைவன் எப்படிப்பட்டவன்? சுத்த சன்மார்க்க நெறிகளை கொண்ட இறைவன். சுத்த சன்மார்க்கம் என்பது சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சாராத ஒரு மார்க்கம். சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டால் உலக மக்கள் எப்படி உன்னதமான நிலையை அடையலாம் என்பத நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட முடியாமல் உலக மக்கள் எப்படி திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே தெளிவாக இந்த பாடலில் நமக்கு அருளியிருக்கிறார்கள். பாடலில் என்றால் கவனிங்கள். சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே. சாத்திர சந்தடிகள் என்பது அதனுடைய அதாவது கலகங்கள், முரண்பாடுகள் கொண்ட செயல்கள். அப்படி சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே. வீணே அழிந்து போவது அழகு இல்லையே. அப்போ மரணமில்லா பெருவாழ்வே உங்களுக்கு கிடைக்கணும்னா சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும். சாதிகளிலும் மதங்களிலும் சமய நெறிகளிலும் பின்பற்றி கொண்டு இந்த சாத்திரங்களிலே உழண்டு கொண்டு சண்டையிட்டு கொண்டு கோத்திர சண்டைகளை விட்டுக்கொண்டு ஆதியிலே அவமானித்து காலங்காலமாக அதை பற்று கொண்டு அபிமானம் என்பது அதன் மேல் பற்று கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்ற உலக மக்களே, நீங்கள் அலைந்து அலைந்து வீணாக போய் கடைசியில் மரணமடைந்து விடுகிறீர்கள். இது நல்லாவா இருக்கு? அப்போ இறைவன் உங்களுக்கு மரணமில்லா பெறுவதை தரப்போகிறான். அப்போ நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்க வேண்டும், சுத்த சன்மார்க்கத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். பின்னால் சொல்றாரு, நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே ஞான நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். நீதியிலே உண்மையாக சத்தியமாக சத்திய நிலையிலே உண்மை நிலையிலே இருந்து கொண்டு சுத்த சன்மார்க்க நிலையிலே இருந்து கொண்டு ஞான நிறுத்தமிடும் மெஞ்ஞான நிலையில் இருந்து கொண்டு அருள்நடனம் செய்து கொண்டிருக்கின்ற தனித்தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த தனித்தலைவர் ஒருத்தர் யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்படி தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாம வீதியிலே, அவருடைய வீதியிலே, வீதி என்பது அருள் நெறி, அவருடைய அருள் நெறி என்பது சுத்த சன்மார்க்க நெறி. அவருடைய சுத்த சன்மார்க்க நெறியிலே அருட்பெருஞ்சோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது. கூவுகின்றேன் உமையே. உலக மக்களே, உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தனித்தலைவர், சுத்த சன்மார்க்கத்தினுடைய தலைவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவிளையாடல் செய்கின்ற நேரம் வந்துவிட்டது. எனவே உலக மக்களே,
விரைவில் வந்து நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டு நீங்கள் இன்பமாக வாழுங்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன், சுயமாக தோன்றிய இறைவன், இயற்கை உண்மை விளக்கத்தின் அடிப்படையில் இருக்கின்ற இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். சுத்த சன்மார்க்கு என்று ஒரு கொடியை நிறுவி 3 பாகம், அந்த கொடியிலே 3 பாகம் வெள்ளை, 1/4 பாகம் வந்து மஞ்சள். அதனுடைய விளக்கங்களை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். இப்போ அந்த நிலையில் இருக்கின்ற சுத்த சன்மார்க்க கொடி என்பது உலக மக்களுக்கு தெரியப்படுத்துவது, சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரியப்படுத்துவது, சுத்த சன்மார்க்கத்தின் இறைவனை பற்றி தெரியப்படுத்துவது. ஆக இந்த நிலையில் இருந்து கொண்டு வல்லப்பமானவர்கள் இந்த கொடிப்பாட்டை நமக்கு அளித்து இறைவனுடைய நிலையையும், அந்த இறைவனிடம் எப்படி அருளை வேண்டுகின்றார் என்பதையும், அதே போல உலக மக்களாகிய நாமும் இறைவனை வேண்டி அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுத்த சன்மார்க்கத்திற்கு வர வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருந்து கொண்டு வல்லப்பமானவர்கள் அருளிய இந்த பாடலுடைய விளக்கங்களை நாம் ஏற்கனவே தெளிவாக பார்த்து விட்டோம். எனவே அன்பர்களே, நீங்கள்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை சொல்லி ஜோதி வடிவில் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி கொலையும் குலையும் தவிர்த்து சைவ நெறியில் இருந்து கொண்டு நீங்கள் இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்று இந்த வையகத்தில் நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும், நெடுவழி வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று இந்த வள்ளலார் ஒளியன் இறைவனுடைய தயவோடையும் கருணையோடையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மீண்டும் நாளையும் கொடிப்பாட்டு தொடரும். கண்டு மகிழ்ந்து இறைவனர்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.